அமெரிக்கா நினைக்கின்றது தான் கையில் ஈரானுடைய அத்தனை வல்லமைகளையும் வைத்திருப்பதாக. அது வெளியுலகுக்கு அவ்வாறான விடயங்களை தான் காட்டிக் கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவை தங்களுடைய எண்ணெயை வாங்குவதை ஒரு விருப்பாக கொண்ட நாடாகவும், அமெரிக்கா ஈரானிடமிருந்து வாங்கும் எண்ணெய்களை நிறுத்துவதற்கான முழு முயற்சியை எடுக்கின்ற நாடாகவும் இந்த போர் ஆரம்பித்த ஒரு முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக அது வச்சிருந்தது. இந்த ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை மறுதளிப்பதற்காக அல்லது மறுசீரமைத்து தங்களுடைய எண்ணெயை வாங்குவதன் மூலம் தங்களுடைய இந்த யுஎஸ் டாலர் சிஸ்டம் எனப்படுகின்ற அல்லது பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற தங்களுடைய பண பரிவர்த்தனையை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்கு. கனடா இப்பொழுது சீனாவிடமிருந்து இலத்திரையில் இந்த வாகனங்களை கொள்வனவு செய்கின்றது. அவ்வாறான வாகனங்கள் அமெரிக்காவிற்குள் புகக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி விரைவில் முன்வைக்கும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வாகனங்கள் அமெரிக்காவை பார்க்க உதவும் என்கின்ற பயம் அவர்களிடையே இருக்கின்றது. இவ்வாறாக ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இவருடைய விஜயம் இருக்கின்றது என்பது உண்மை. அண்மையில் டெஸ்லா கூட தங்களுடைய அடுத்த தயாரிப்பாக விலை குறைந்த இலத்திரனியல் வாகனங்களை சந்தைக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தான் ஏதோ ஒரு தீவிர தூதரனாக தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்கள் வழிக்கு சீனாவை கொண்டு வந்து மீண்டும் அது வெனிசுலாவில் இருந்து கொடுக்கலாம் அல்லது வேறு நாடுகள் இருந்து அவ்வாறான ஒரு எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது பின்னடையாது. பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் தான் பேசு பொருளாக இருக்கின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உலகிலேயே ஏற்கனவே நாங்கள் கதைத்தது போல உலகிலேயே ஒரே ஒரு நாடு சகல நாடுகளிடமிருந்தும் ஆயுதங்களை பெற்று பாய்ப்பதாக இருந்தால் பாகிஸ்தான். ஈரானுடன் உறவு வைத்திருக்கின்றது, ரஷ்யாவுடன் உறவு வைத்திருக்கின்றது, சீனாவுடன் உறவு வைத்திருக்கின்றது, அமெரிக்காவுடன் உறவு வைத்திருக்கின்றது. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FMகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக நாங்கள் இந்திய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமாக உலகம் எதிர்பார்த்திருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சீன விஜயம் பற்றியும் தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஈரான் வைத்திருக்கின்ற திட்டங்கள், அதே போன்று அமெரிக்கா முன்மொழிந்திருக்கின்ற திட்டங்கள் என்பன சமகாலத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. மாறி மாறி இந்த சமாதான திட்டத்தை அரங்கேற்றுவதில் பல்வேறு சிக்கல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா நினைக்கின்றது தான் கையில் ஈரானுடைய அத்தனை வல்லமைகளையும் வைத்திருப்பதாக. அது வெளியுலகுக்கு அவ்வாறான விடயங்களை தான் காட்டிக் கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ட்ரம்பினுடைய இந்த வார சீன பயணம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. காரணம், அவர் சீனாவோடு சேர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது குறித்த விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமா, மிக முக்கியமான விடயமாக சீனா இந்த சமாதான திட்டத்தில் தானும் ஒரு பங்காளராக வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானோடு இணைந்து நடுநிலை வகுக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா மாறக்கூடிய நிலை இருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவை தங்களுடைய எண்ணெயை வாங்குவதை ஒரு விருப்பாக கொண்ட நாடாகவும், அமெரிக்கா ஈரானிடமிருந்து வாங்கும் எண்ணெய்களை நிறுத்துவதற்கான முழு முயற்சியை எடுக்கின்ற நாடாகவும் இந்த போர் ஆரம்பித்த ஒரு முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக அது வச்சிருந்தது. எனவே அதிலிருந்து அது மாறி நிச்சயமாக இந்த சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு நல்லுறவு ஏற்படுத்துவதற்கு இந்த சமாதான காலத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அதிவேகமாக இருக்கும். இங்கே நாங்கள் சில விடயங்களை தொட்டு செல்ல வேண்டும். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்த உடனேயே குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், சீனா தோளில் வைத்து விமான எதிர்ப்பு பீரங்கிகளை ஈரானிற்கு ஒரு கப்பல் மூலம் அனுப்பவிருக்கின்றது. அதனை அது நிற்பாட்ட வேண்டும் அல்லது சீனா இல்லை என்ற விளைவுகளை எதிர்பார்க்கும் என்று இவ்வாறான மிரட்டல்கள் எல்லாம் விடப்பட்டதற்கு காரணம், இந்த ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை மறுதளிப்பதற்காக அல்லது மறுசீரமைத்து தங்களுடைய எண்ணெயை வாங்குவதன் மூலம் தங்களுடைய இந்த யுஎஸ் டாலர் சிஸ்டம் எனப்படுகின்ற அல்லது பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற
தங்களுடைய பண பரிவர்த்தனையை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்கு. இருந்த பொழுதிலும் கடந்த வாரம் பூட்டின் அவர்கள் மிகவும் ஒரு ரகசியமான செய்தியை வெளிக்கொண்டிருந்தார். என்னவென்று சொன்னால், இந்த பேச்சுக்களின் பொழுது தாங்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பேச்சுக்களின் பொழுது அங்கே உள்ள செறிந்த அல்லது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்கள் பாதுகாப்பாக வேறொரு நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதாகவும், அதாவது ரஷ்யாவிற்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதாகவும், அது குறித்து தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அதற்கு ஆரம்பத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சம்மதம் தெரிவித்திருந்த பொழுதும் அவை மறுத்துவிட்டன என்ற இறுதியில். ஆனால் சீனா, ரஷ்யா, ஈரான் போன்றவை இந்த அணு உற்பத்தி விடயத்தில் தொடர்ந்து செயற்படும் என்று. எனவே இது அங்கே ஒரு நிலையை காட்டுகின்றது என்னவென்று சொன்னால், இந்த நிழல் தொடர்பாடல் என்பது ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை தாங்கள் 2015 ஆண்டில் கூட இந்த ஒபாமாவுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்ட பொழுது தாங்கள் இவ்வாறான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் புட்டின் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த உலகம் என்பது ராஜதந்திர ரீதியில் மற்ற நாடுகளை ஒரு நிலைக்கு நம்ப வைத்துக் கொண்டு தங்களுடைய நோக்கங்கள் வேறு என்று மறுபக்கமாக தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்கின்றன. இதில் இப்பொழுது இவருடைய விடயம் என்பது நிச்சயமாக இந்த இப்பொழுது இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயணிப்பதற்கு முன்பாக அங்கே இராணுவ கட்டுப்படுத்தல் அல்லது பில்டப் எனப்படுகின்ற பிரசன்னம் என்பது அதிகமாக்கப்படுகின்றது என்று. ஆனால் அதனைத்தான் இப்பொழுது ஹூமஸ் விடயத்தில் அமெரிக்கா கூட செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் யுஎஸ்எஸ் அலாஸ்கா எனப்படுகின்ற ஏவுகணைகளை அல்லது அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீர்மூழ்கி அந்த பிரதேசத்துக்கு செல்வதை அமெரிக்கா பகிரங்கமாக தெரியப்படுத்தியது. நோமலாக வளமையாக இந்த இவ்வாறாக ஒரு நீர்மூழ்கி செல்வதானால் அதனை தெரிவிப்பதில்லை. எனவே அங்கே இந்த மிரட்டல் குழலுடன் கூடிய ஒரு பயணம். அதே நேரம் ஈரான் கூட தங்களுடைய சிறு ரக நீர்மூழ்கிகளை நேற்றைய தினம் ஹோமுஸ் கால்வாயில் காட்டியிருந்தன. ஹோமுஸ் கால்வாய் என்பது மிகவும் ஆழம் குறைந்த ஒரு இடம். அவற்றால் இந்த பெரிய நீர்மூழ்கிகள் வர முடியாத பொழுதும் சிறிய நீர்மூழ்கிகளால் வர முடியும். எனவே இவர்கள் இப்பொழுது குறிப்பிடுகிறது என்னவென்று சொன்னால், எங்களுடைய கப்பலுக்கு நீங்கள் தாக்கினால் உங்களை நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குவோம் என்பதற்காக அணு ஆயுதத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல். உண்மையிலேயே அணு ஆயுதம் என்பது விமானங்களில் இருந்து மேற்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் அண்மைய இலக்குகளை அல்லது எதிர்பாராத வகையில் தாக்குவதற்காக இவ்வாறு இந்த நீர்மூழ்கியை பயன்படுத்தலாம். எனவே ஒரு பதட்டமான நிலையில் இந்த பயணம் இடம்பெறுகின்றது. அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று சொல்லிவிட்டார். அதாவது உயிர் ஊட்டலில், அதாவது லைஃப் சப்போர்ட், மெசிவ் லைஃப் சப்போர்ட், அதாவது இல்லை என்கின்ற உயிர் ஊட்டலில் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது இருக்கின்றது. இரு தரப்பும் வெவ்வேறு விடயங்களை தான் அவர்கள் தந்ததை தான் வாசிக்கவே இல்லை என்று. என்றால் இவர்களுடைய எதிர்பார்ப்பு கூட. ஆனால் அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காக சீனாவை சில வேளைகளில் இவர்கள் முயற்சித்தாலும் சீனாவுடைய எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இவர்கள் செல்கின்ற பாணியில் செல்லாமல் வேறு விடயங்களை செய்வதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த இயந்திர இலத்திரனியல் வாகனங்கள் சீனாவின் அல்லது இந்த தனி மனிதர்களை விட தானாக ஓடும் வாகனங்கள் போன்றவற்றை அமெரிக்க சந்தையில் கொண்டு வந்தால் அங்கே அமெரிக்காவில் உள்ள வாகனங்களின் விலை என்பது சுமார் 30% அல்லது இந்த வாகனங்கள் அமெரிக்க வாகனங்களை விட 30-35% குறைவாக கொண்டவை. அவ்வாறானவற்றையெல்லாம் சீனா நிச்சயமாக சந்தைப்படுத்த முயற்சிக்கும். ஆனால் அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த சீன வாகனங்கள் உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்படுகின்றன. அவற்றில் எடுக்கப்படும் அந்த கேமராக்களில் எடுக்கப்படும் படங்களை சீனா தான் செய்முறைகள் மூலம் பார்க்கின்றது போன்ற சந்தேகங்களை கொண்டிருக்கின்றார்கள். இங்கே முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கனடா இப்பொழுது சீனாவிடம் இருந்து இலத்திரையில் இந்த வாகனங்களை கொள்வனவு செய்கின்றது. அவ்வாறான வாகனங்கள் அமெரிக்காவிற்குள் புகக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி விரைவில் முன்வைக்கும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வாகனங்கள் அமெரிக்காவை உளவு பார்க்க உதவும் என்கின்ற பயம் அவர்களிடையே இருக்கின்றது. இவ்வாறாக ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இவருடைய விஜயம் இருக்கின்றது என்பது உண்மை.
ஆமாம். நீங்கள் இந்த மலிவு வாகனங்கள் பற்றிய விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அண்மையில் டெஸ்லா கூட தங்களுடைய அடுத்த தயாரிப்பாக விலை குறைந்த இலத்திரனியல் வாகனங்களை சந்தைக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்றது. அது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றது. இவற்றை பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்கள் சாத்தியமாகக்கூடிய ஒன்றாகத்தான் மாறியிருக்கின்றன. இதே நேரத்தில் இப்பொழுது சீனாவும் பொருளாதார சுமையை அதிகம் சுமக்கின்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்றது. அங்கே உற்பத்தி துறை வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. ஆகவே ஹோமோஸ் நீரிணையினுடைய முக்கியத்துவம் என்று பல நாடுகளும் கூறுகின்ற கருத்தோடு சீனாவும் ஒத்துப்போகின்றது. ஆகவே அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் சீனா இருக்கின்றது. ஈரான் விடயத்தில் சீனா எவ்வாறு செயற்பட போகின்றது என்ற கேள்விகள் இருக்கின்றன. ஏற்கனவே ஆதரவு புலம் என்று சீனா தான் இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்ற நிலையில் அமெரிக்க பயணத்தின் போது சீனா இப்பொழுது முக்கிய திட்டமாக 5 அம்ச திட்டத்தை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 14 அம்ச திட்டத்தை 2 நாடுகளும் அலசி ஆராய்ந்திருக்கின்ற நிலையில் அது சாத்தியப்படாத நிலையில் 5 அம்ச திட்டத்தை சீனா முன்வைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தில் இந்த 2 நாடுகளும் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, ஈரான் நிச்சயமாக அதற்கு ஆதரவாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா தான் விரும்பிய இடத்திலிருந்து அல்லது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தான் கைப்பற்ற வேண்டும் என்கிற நிலையிலிருந்து அல்லது அது தன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலிருந்து மாற்றமடையாது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது என்ற உண்மை தெரிந்தும் அவர்கள் அவ்வாறு அணு ஆயுதம் செய்ய மாட்டார்கள் என்பது அறியப்பட்டதால் தான் அமெரிக்க உயர் அதிகாரிகள் ராஜினாமா செய்தார்கள். அதைவிட அமெரிக்கா பிப்ரவரி 27 இந்த போர் தொடங்கி 27 அல்ல 28 என்று நினைக்கின்றேன். இந்த போர் தொடங்குவதற்கு முதல் நாள் அமெரிக்காவின் 3 முக்கிய உயர் இராணுவ அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் போருக்கு செல்வதற்கு விருப்பமில்லை. எனவே அமெரிக்கா இப்பொழுது இந்த போர் ஆரம்பித்த போரை முடிப்பதற்காக எந்த வகையான விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்வதற்கான நிலையில் இருந்தாலும் அங்கே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இல்லை, நாங்கள் இதனையும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை அடிமனதில் கொண்டதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது அமெரிக்கா தோற்று போயிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், தாங்களாகவே போர் நிறுத்தத்தை நீடிப்பதும் தாங்களாகவே ஈரான் மீதான மிரட்டல்களை விடுத்துக் கொண்டு அவர் அதுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என்பதும் ஈரானின் கையை ஓங்க வைத்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில் சீனா கொடுக்கின்ற திட்டங்கள் சில வேளைகளில் ஆரோக்கியமான வகையில் அமையலாம் என்கின்ற பொழுதும் அதன் சந்தேகம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு சந்தேகம் கொண்ட நாடு. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தான் ஏதோ ஒரு தேவ தூதரனாக தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன், அல்லது தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்ததாக அவர் இரவில் போடுகின்ற ட்வீட்டாக இருக்கட்டும், அல்லது அவருக்கு நேரம் பொழுது இல்லாமல் அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் ஏதோ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவன் அல்லது தான் இந்த உலகத்தின் ராஜா என்கின்ற நிலையில் உள்ளவர். அவ்வாறான மனப்பான்மை உள்ளவருக்கு இப்பொழுது ஒரு சம பங்கு என்று இல்லாவிட்டாலும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய தன்மை, தனது பிராந்தியத்திற்குள் வந்தால் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய தன்மை உள்ள நாடாக சீனா இருக்கின்றது. இங்கே சீனாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல உற்பத்தி துறை மற்றும் கட்டுமானத்துறை மற்றும் இந்த எரிபொருள் தேவை, இந்த 3 முக்கியமானவற்றிற்கு இந்த எரிபொருள் தேவை என்பது நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்கள் வழிக்கு சீனாவை கொண்டு வந்து மீண்டும் அது வெனிசுலாவில் இருந்து கொடுக்கலாம் அல்லது வேறு நாடுகளில் இருந்து அவ்வாறான ஒரு எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது பின்னடையாது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் போர் இல்லாவிட்டால் பொருளாதாரம் இல்லை என்கிற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய பணம் என்பது பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற எண்ணெய் வர்த்தகத்தை தங்கி நிற்கின்ற அல்லது எண்ணெய் வர்த்தக மாற்றுக்கான பணமாகவே இருக்கின்ற காரணத்தால். எனவே இங்கே நிலைமைகள் எவ்வாறு அமையும் என்பது சொல்ல முடியாது என்று சொன்னால் எந்த நேரமும் மாறக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டிற்கு சில வேளைகளில் ஈரான் செல்லலாம் என்றால் ஈரானின் பலம் அறியப்படாத ஒன்றாக இன்னும் இருக்கிறது என்றால் நேற்று அவர்கள் இந்த சிறு நீர்மூழ்கி கப்பல்களை அல்லது தங்களுடைய அந்த நீர்மூழ்கி ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் பயணிக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்களை அவர்கள் பிரசன்னப்படுத்தியதும் அமெரிக்கா தங்களுடைய USS அலஸ்கா என்கின்ற அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை பகிரங்கமாக அறிவித்து அங்கே கொண்டு வரவும் ஒரு பல பரீட்சையை தோற்றுவித்திருக்கின்றது. ஆனால் யார் முந்துகின்றார்கள் என்பதில் தான் விடயம் இருக்கின்றது. பேச்சுக்கள் மூலம் தீர வேண்டும் என்பதில் உலகம் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. அதனைத்தான் விளாடிமிர் புட்டின் கூட தங்களால் இவ்வாறு உதவ முடியும், ஆனால் தாங்கள் முயன்ற பொழுதும் இது முடியவில்லை என்கின்ற ஒரு உண்மையை வெளிப்படையாக தெரிவித்திருப்பதற்கான காரணம். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த சர்வதேச நிலைப்பாடுகளில் உக்ரைன் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவிற்கு எதிரான போருக்கு
அமெரிக்கா தான் உதவி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இங்கே ஈரானுடனான அமெரிக்காவின் போருக்கு ரஷ்யா தன்னாலும் உதவ முடியும் என்று ஒரு சங்கேத பாசை மூலம் தகவலை தெரிவிக்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் ராஜதந்திர வழிகளில் வெல்லக்கூடியதாக இந்த போர் முடிய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ம்ஹ்ம். இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்தியாவினுடைய செல்வாக்கு என்பது தற்பொழுது முன்னர் எதிர்பார்த்த ஒரு நிலையில் இல்லாத சூழ்நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் கூட டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து பங்குச் சந்தைகள் பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. மீண்டும் எண்ணெய் விலைகள் அதிகரிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்களை உற்று நோக்குகின்ற பொழுது ஐரோப்பா மற்றும் இந்தியாவினுடைய தன்மை என்பது சீனாவினுடைய மத்தியஸ்தம் வந்தால் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, அவர்களை பொறுத்தவரையில் அதிலிருந்து மீள்வதற்கு உதவுவதாக இருக்கும். இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் அதாவது விரும்பியோ விரும்பாமலோ இடம்பெற்ற ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால், பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் தன்னை ஒரு நடுநிலை நாயனாக முற்படுத்தியதோடு அந்த இப்பொழுது போர் உண்மையிலேயே அந்த இருவருக்கும் இடையேயான போர் நடந்து ஒரு வருடம் முடிவடைவது நேற்று முன்தினமாக இருக்க வேண்டும். இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த போரின் பொழுது முன்னிலை வகித்து சீனாவின் ஆயுதங்களை கொடுத்து இப்பொழுது ஒரு ஃபீல்டு மார்ஷல் என்கின்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்திருக்கின்றார். எனவே இந்தியாவும் அதாவது ஜெய்சங்கரும் காண இந்த இடங்களிலும் உலகப்பந்தில் பேசு பொருளாக இல்லை, அல்லது மோடியும் பேசு பொருளாக இல்லை. இப்பொழுது பாகிஸ்தான் பிரதமரும் இராணுவ தளபதியும் தான் பேசு பொருளாக இருக்கின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உலகிலேயே ஏற்கனவே நாங்கள் கதைத்தது போல உலகிலேயே ஒரே ஒரு நாடு சகல நாடுகளிடமிருந்தும் ஆயுதங்களை பெற்று பாய்ப்பதாக இருந்தால் பாகிஸ்தான். ஈரானுடன் உறவு வைத்திருக்கின்றது, ரஷ்யாவுடன் உறவு வைத்திருக்கின்றது, சீனாவுடன் உறவு வைத்திருக்கின்றது, அமெரிக்காவுடனும் உறவு வைத்திருக்கின்றது. சீனா கொடுத்த ஆயுதங்களை பாவித்துத்தான் இந்தியாவை அந்த ஆரம்பத்தில் போரில் வெல்லக்கூடியதாக இருந்தாலும் இந்தியா பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது இந்தியா என்பது தற்பொழுது தேக்கும் நிலையில், அதாவது வேறு நாடுகள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் மூலம் எரிபொருளின் விலை குறையும் இடத்து தனது பொருளாதாரத்தை தக்க வைக்கலாம் என்கின்ற நிலையில் ஐரோப்பாவை போலத்தான் விமான பரப்புகளை கூட கட்டுப்படுத்தப்பட அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய அல்லது எரிபொருளுக்காக தேங்கி இருக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் இந்த மத்தியஸ்தம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உதவுகின்ற விடயமாகத்தான் இருக்கும். அவர்கள் வரவேற்பார்கள் என்றால் அவர்கள் தற்பொழுது இந்த பேசு பொருள் அரங்கிலிருந்து காணாமல் போன ஒரு தரப்பாக மாறி இருக்கின்றார்கள். அது ஒரு துரதிர்ஷ்டவசமான தற்காலிக சம்பவமாக நாங்கள் எடுக்கலாம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக மற்றும் ஒரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.